ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தம்ப்நெயில் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் என்னென்ன மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணேன், அப்புறம் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக சொல்லியிருக்கேன். அப்புறம் நான் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி எப்போத்துலேருந்து எனக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்றதையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே என்னோடய பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வேறு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தது. அதுதான் வந்து எனக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன்னே சொல்லுவேன். நான் சின்ன பிள்ளைலேருந்தே குண்டாக தான் இருப்பேன். மேரேஜ், அதுக்கப்புறம் 2 டெலிவரி, ஃபேமிலி பிளானிங் இந்த மாதிரி சில விஷயத்தினாலும் நான் இன்னும் கொஞ்சமே ரொம்பவே வெயிட்டு போட்டேன். ஃபஸ்ட்லாம் எனக்கு அந்த கான்ஷியஸே எனக்கு இருக்காது, நம்ம குண்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. ஹெல்த் வைஸ் எனக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்றதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்டெப்பே எடுத்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் குண்டாக இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அதுவே நம்மளுக்கு ஒரு ஹெல்த் வைஸாக வந்து ப்ராப்ளம் கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான ஸ்டெப் வந்து நம்ம எடுத்து தான் ஆகணும். எனக்கு வந்து 2019 இந்த பிசிஓடி ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். செகண்ட் சைல்டு பிறந்த உடனேவே நான் வந்து ஒரு 6 மந்த்லேயே வந்து ஜாபுக்கு போயிட்டேன். ஸோ வந்து வேலை பார்த்துட்டு தான் இருந்தேன். 2019 இந்த மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம் தெரிஞ்சதுக்கப்புறம் டாக்டர் சொன்னது வெயிட் குறைக்கணும், உங்களுக்கு வந்து நாங்கள் டேப்லெட் கொடுக்குறோம், அதிலே க்யூர் பண்ண முடியுமான்னு பார்ப்போம், அப்படி இல்லைன்னா வந்து ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எத்தனை நாளைக்கு தான் நம்மளோட ரெகுலரான விஷயத்தை வந்து டேப்லெட் போட்டு வர வைக்கிறதுல எனக்கு வந்து துளியளவும் உடன்பாடு இல்லை. ஸோ எனக்குன்னு ஒரு டைம் கிடைச்ச மாதிரி 2020 கோவிட் டைமை வந்து நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போது அந்த லாக்டவுன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு ஆர்வ கோளாறில் எப்படி அதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா வந்து வெயிட்டை குறைக்கணும் அப்படின்ற மாதிரியே இருந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டேன், டின்னர் ஸ்கிப் பண்ணிட்டேன். வெறித்தனமாக ஒர்க் அவுட் மட்டும் பண்ணிகிட்டே இருப்பேன். மார்னிங் ஒரு 1 hour, ஈவினிங் ஒரு 1 hour அந்த மாதிரி. எங்கேயாவது வெளியே போயிட்டோம் பண்ண முடியலை அப்படின்னாலும் வந்து கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பாக எக்ஸசைஸ் வந்து பண்ணிட்டு தான் இருந்தேன். நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னா வந்து நான் சரியாக சாப்பிட்ருக்கணும், சரியாக சாப்பிடாமே இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கவும் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அப்படின்னா ரொம்ப அனிமிக் ஆகிட்டேன். ஹேர்லாம் ரொம்பவே வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதில் நான் ஆட் பண்ணிக்க அந்த எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி வீடியோ கிளிப்ஸ்லாம் என்னோடய பழைய வீட்டில் நான் வந்து ஒரு ஃபன்னுக்காக எடுத்தது தான். இந்த வீடியோக்கு யூஸ் ஆகுமே அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். வேறு ஒன்றும் கிடையாது. ஃபுட் ஹேபிட்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணோம்னா மற்ற எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரிக்கு நான் அதை மட்டும் சேஞ்ச் பண்ணேன். அப்போது நான் எப்படி ஃபாலோ பண்ணணும் அதே தான் இப்போ வரைக்குமே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இப்போ வந்து எந்த விதமான எக்ஸசைஸ் எதுவுமே நான் பண்ணுறது கிடையாது. எல்லாமே அப்போ பண்ணினது தான். ஃபுட்டை மட்டுமே கரெக்டாக இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் எந்திரிச்ச உடனே வந்து ஜீரா வாட்டர் வந்து எடுத்துக்குவேன். அப்போது அதுக்கப்புறமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது மில்லட்ஸ் தோசை கூட கண்டிப்பாக ஒரு கூட்டு எடுத்துக்குவேன். கீரை போட்டு கூட்டு, சுரக்காய் போட்டு கூட்டு, அப்புறம் ஏதாவது கேரட் கூட்டு, இந்த மாதிரி ஒரு கூட்டு வச்சு நான் மார்னிங் வந்து மில்லட்ஸ் தோசை அப்படி இல்லைனா இட்லி இது வந்து எடுத்துக்குவேன். லஞ்சுக்கு வந்து கண்டிப்பாக கீரை சாதம், முட்டை இது வந்து நான் ஃபாலோ பண்ணேன். மற்றபடி இந்த நான்வெஜ்லாம் சாப்பிடாம வெயிட் குறைக்கிறது, இல்லைனா நான்வெஜ் மட்டும் சாப்பிட்டு வெயிட் குறைக்கிறது, கார்ப்ஸ் இல்லாமல் வெயிட் குறைக்கிறது, இந்த மாதிரிலாம் நான் எந்ததுமே ஃபாலோ பண்ணல. எல்லாமே சாப்பிடுவேன். ஆனால் எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்ட அளவோட கம்மியாக வந்து எடுத்துக்கிறது. அதே மாதிரி மிட் மார்னிங்கில் வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறது, அது மிட் ஈவினிங்கில் வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டேன். மார்னிங் வந்து சாப்பிட்டேன், 2 தோசை சாப்பிட்டேன் இல்லை 2 இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னா அடுத்து லஞ்ச் தான் ஆஃப்டர்நூன் தான் எடுத்துக்குவேன். அதுக்கடுத்து ஈவினிங் வந்து 6 o'clock மேலே எதுவுமே சாப்பிட மாட்டேன். 6 o'clock வந்து 2 பனானா அப்படி இல்லைன்னா பப்பாயா இந்த மாதிரி ஏதாவது வந்து ஃப்ரூட் எடுத்துக்குவேன். ஊடலை எந்த டைம்லையுமே எதுவுமே சாப்பிட மாட்டேன். அவ்வளோ வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணனால தான் எனக்கு விசிபிளாக வந்து 6 மந்த்லேயே வந்து வெயிட் வந்து குறைய ஆரம்பிச்சிது. நம்ம எந்த ஒர்க் அவுட்டுமே ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து உடனேலாம் வந்து வெயிட் குறைஞ்ச மாதிரி 0.5% கூட தெரியாது. அதை வந்து ரெகுலராக நம்ம பண்ணும்போது மட்டும்தான் வந்து நம்மளுக்கு விசிபிளான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஒரு 2 நாள் டயட் இருப்போம், 3 நாள் டயட் இருக்கோம் அப்படின்னா வந்து அதிலே வந்து நம்ம ஒரு இது கண்டுபிடிக்கலாம். என்னென்னா வந்து நம்மளோட பாடி வந்து அன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதையே நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். ஃபஸ்ட்லாம் வந்து ஏதாவது ஒரு ட்ரெஸ் கடைக்கு போய் நம்ம ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது உங்கள் சைஸ் இல்லை மேடம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரொம்ப ஒரு ஷையாக இருக்கும். அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியாது.
வெயிட் குறைச்சதுக்கப்புறம் தான் வந்து கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. எல்லாமே தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய வந்து ஒரு மனநிலைமையே வந்து உருவாயிருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ வந்து இந்த மாதிரி மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து வெயிட் குறைச்சேன். நீங்கள் வந்து நான் பண்ண தப்பை மட்டும் எப்பயுமே பண்ணிடாதீங்க. பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை டின்னரோ எதையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கரெக்டான ஃபுட் ஹேபிட்டை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெயிட் குறையும். இதுதான் வந்து என்னோட சைட்லேருந்து இருக்க அட்வைஸ். அதோடு சேர்ந்து கொஞ்சம் ஒர்க் அவுட்டும் கண்டிப்பாக பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணாமல் வந்து வெயிட் லாஸ் ஆகாது. நம்ம என்ன தான் டயட்டில் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தாலும் அது வந்து ரொம்ப நாள் எடுக்கும். ஆனால் வந்து நம்ம விசிபிளான ரிசல்ட் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும். அதுக்காக ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுங்கள். ரிசல்ட் வந்து சீக்கிரத்துலேயே வந்து கிடைக்கும். நான் என்னோடய வெயிட் லாஸ் டியூரேஷனில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். இந்த மந்த்துக்குள்ளே இவ்வளோ வெயிட் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அசியூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருப்பேன். வெயிட் மிஷின் கூட நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். வாங்கி நான் வந்து வெயிட் செக் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். நான் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து எவ்வளோ கேலரிஸ் வந்து பேர்ன் ஆயிருக்கு அப்படின்றத நான் செக் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னோடது புறம் போயிட்டு இருந்தது. அப்புறம் நான் பண்ணதுலேயே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா ஜங்க் ஃபுட்டை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன். ஜங்க் ஃபுட்டை சாப்பிடவே மாட்டேன். அந்த டியூரேஷனில் வெயிட் லாஸ் டியூரேஷனில் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக இருப்பேன். தம்பிகளோட எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போனாலும் தம்பிகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தாலும் சரி, ஹஸ்பண்ட் ஏதாவது வாங்கிட்டு வந்தாலும் சரி, எதையுமே தொட்டு கூட பார்க்க மாட்டேன். அந்தளவுக்கு ரொம்ப கண்ட்ரோல்டாக இருப்பேன். லாக்டவுன்லாம் முடிஞ்சு அகைன் வந்து ஆஃபீஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். என் ஸ்டூடெண்ட்டுக்கே வந்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கிட்டத்தட்ட வந்து 55 kg வரைக்கும் வந்துட்டேன். வீட்டில் எல்லாருமே சத்தம் போட்டு ஒழுங்காக சாப்பிடியே இப்படி வெயிட் குறைச்சிட்ருக்குன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கிட்டேன். அது வரைக்கும் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதை வந்து விடவே இல்லை. எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்புறமா ஃபைனலாக என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா 58.95 கிட்டே வந்தது. இதை தான் இப்போ வரைக்குமே மெயின்டைன் ஆகிக்கிட்டு இருக்குது. அதை வந்து கூட விடுறது கிடையாது, குறையும் விடுறது கிடையாது. அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கேன். எக்ஸசைஸ் பண்ண முடியலனாலும் வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் போவேன். அப்படி இல்லைனா வெளியே பக்கத்தில் வந்து ஒரு கிரவுண்ட் இருக்குது, அங்கே போய் வாக்கிங் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவேன். சில விஷயங்கள்லாம் சொன்னாலே ஓவராக இருக்கும். அதாவது இன்கேஸ் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், பர்த்டே ஃபங்க்ஷனோ இல்லை வந்து என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா மோஸ்ட்லி வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். என் ஃப்ரெண்டு கூட சொல்லுவாங்க, இதெல்லாம் ஓவராக தெரியலையா உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தான் தெரியும் நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத. ஸோ அதை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? அதனால் வந்து அதுக்கு என்னென்னலாம் ஸ்டெப் எடுக்கணுமோ அதை வந்து நான் இப்போ வரைக்குமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இது எல்லாமே வெயிட் லாஸ் டியூரேஷனில் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த மெத்தடு. இதை வந்து கண்டிப்பாக எல்லாராலையுமே முடியும் அப்படின்ற கான்செப்டை வச்சுக்கோங்க. குண்டு என்னால் வெயிட் லாஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிற மைண்ட் செட்டை தூக்கி எறிங்க. கண்டிப்பாக முடியும். அதுக்கு நம்ம டைம்ஸ் கொடுக்குறது இல்லை, அவ்வளோதான். டைம் கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து எதையுமே முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது. ஸோ வந்து மைண்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. என்னால் முடியும் அப்படின்றத நல்லா டிசைட் பண்ணிக்கோங்க. ஒரு டயட் சார்ட் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து எக்ஸசைஸ்க்குன்னு சொல்லி ஒரு டைம் ஒதுக்கி உங்களோட வெயிட் லாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உடனே ரிசல்ட்ஸ் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்பவே தப்பு. நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கணும். கரெக்டாக அந்த ப்ராப்பராக டயட்டையும் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னா விசிபிளாக வந்து ரிசல்ட்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் உங்களோட உழைப்பை வந்து அதுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. அதோட பலன் வந்து ஒரு நாள் வந்து கண்டிப்பாக தெரிய வரும். நிறைய பேர் எங்கள் அம்மாக்கிட்டே கேட்டிருக்காங்க, ஏன் முன்னாடியே உன் மகன் என்ன வெயிட் குறைக்கிறதுக்கு எதுவும் டேப்லெட் எடுத்துக்கிட்டாலா, எதுவும் பவுடர் எதுவும் போட்டு குடித்தாலா, உடம்பு குறைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் ஃபாலோ பண்ணலை. நான் மெயின்டைன் பண்ணது எல்லாமே வந்து ப்ராப்பர் டயட் ப்ளஸ் எக்ஸசைஸ் மட்டும்தான் நான் சொல்லுவேன். அது இல்லாமல் வந்து வெயிட் லாஸ் என்னால் பண்ணியிருக்கவே முடியாது. இவ்வளோ தூரத்துக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும். வேறு ஏதாவது இந்த வெயிட் லாஸில் வந்து டிப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்னோடய ஃபோன் லாக் ஸ்க்ரீனில் வந்து வெயிட் லாஸ் பற்றின ஏதாவது கோட்டு இல்லைனா ஏதாவது ஒரு பிக்சர் வந்து வச்சுக்குவேன். அதை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நம்ம வெயிட் லாஸில் இருக்கோம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு அடிக்கடி வந்து நம்மளுக்கு அது வந்து ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். அதை வந்து ட்ரை பண்ணலாம். அப்புறம் வந்து ஃபுட் பிளேட்டு, நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற பிளேட்டை விட அளவு சின்னதாக இருக்க பிளேட் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து சாப்பாடு வந்து நிறைஞ்சமான இருக்கும். ஸோ வந்து அதுவே ஒரு நிறைய சாப்பிட்டு முடித்த ஒரு ஃபீல் கொடுக்கும். அது வந்து சாப்பாடானால் அதில் கம்மியாக தான் நம்ம எடுத்துருப்போம். ஆனால் நம்ம சின்ன பிளேட்டில் வந்து சாப்பிடும்போது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து செகண்ட் டே ஃபுட்டை வந்து எதையுமே சாப்பிடக்கூடாது. ஃபஸ்ட்டு டே இப்போ நீங்கள் சிக்கன் செய்கிறீங்க அப்படின்னா அந்த ஆயில் வந்து மீதிடுச்சு அப்படின்னா திருப்பி வந்து செகண்ட் டே வந்து அதே ஆயிலை வந்து ஏதாவது குக் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து அது கண்டிப்பாக வந்து கொலஸ்ட்ரால் தான். ஸோ அதனால் வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க.
வெயிட் லாஸ்க்கு அப்புறம் எனக்கு இருந்த பிசிஓடி ப்ராப்ளம் க்யூர் ஆகி இப்போ என்னோடய பீரியட் சைக்கிள் வந்து 25 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து கரெக்டாக வந்துட்டுருக்கு. இதுவே எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பெட்டர் ரிசல்ட் வந்து கொடுக்க முடியும். இதெல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக நான் சொல்கிறது எல்லாமே கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வ்ளாகில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.